உங்கள் பெண் வாழவில்லையா? சில பேர் ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போது வீட்டிலேயே இருக்காங்க. கணவனோட சண்டை போட்டு வந்துடுறாங்க. அப்போது அந்த பெண்ணுக்கு என்ன வெளியில் சொல்கிறதெல்லாம் பெண் வாழலை, இல்லைன்னா வாழா வெட்டி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த பெண் கணவனோட அந்த பிரச்சனைகளை தீர்ந்து வாழணும். ஆனால் வாழலை. இதற்கு சில பெற்றோர்களும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணக்கூடாது. 2 பேருக்கும் உள்ள விஷயம் என்னன்னு கூட்டு ஆறுதீர பேசி, யார் மேலே தப்போ அவர்கள் குற்றத்தை உணர வச்சு அவர்களை ஒன்று சேர்த்து வைக்கணும். திருமணமே செய்யக்கூடாது. அப்படி திருமணம் செய்தால் கணவன் மனைவி பிரச்சனையில் பெற்றோர்கள் பெரியவர்கள் சேர்ந்து பேசி சால்வ் பண்ணணும். வாழாமல் இருந்தால் இது 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த பெண்ணுக்கு அதுவே பழக்கமாகிடும். திரும்ப போய் கணவன் வீட்டில் வாழாது. அதுபோல் நிறைய இருக்காங்க. அவங்கெல்லாம் எனக்கு தொடர்பு கொள்கிறாங்க. 1 வருஷமாக என் பொண்ணு என் வீட்டிலே இருக்குது. இப்போ நாங்கள் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணலாமா, இல்லை பிரிஞ்சு போகலாமா, இல்லை ஒன்று சேர்றதா குழப்பத்தில் இருக்கோம். இந்த காலத்தில் எவ்வளவு செலவு பண்ணி அவர்கள் கல்யாணம் பண்ணுறாங்க. திருமணம் அமையிறதே கஷ்டம். மண்டபம் பிடிச்சி சாப்பாடு போட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவர்கள் திருமணம் செய்கிறாங்க. ஆனால் இந்த வாழாமல் பெண் இருந்தால் பிரச்சனை. ஆனால் அந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் சில சூட்சமங்கள் இருக்குது, ரகசியங்கள் இருக்குது. ஜாதகம் எப்போவுமே ரகசியமானது. அதை தீவிரமாக அலசி ஆராய்ச்சி பார்த்தோம் அப்படின்னாக்கா அதில் செவ்வாய் சுக்கிரனுடைய நிலைமையை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த பெண்ணுக்கு ஒரு திருமணம் ஆனோன்னு புதுசில் ஒரு ஸ்ட்ரகிள் வரும், ஒரு பிரச்சனை வரும். அதை எப்படி சால்வ் பண்ணுறது, என்ன பரிகாரம் பண்ணுறதுன்னு இருக்குது. அதை செய்து விட்டால் அந்த பெண் திரும்பவும் வாழ போயிடும். இதை பெற்றோர்கள் சும்மா கோயிலுக்கு போகிறோம் விளக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு சரியான பரிகாரம் என்ன நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள் ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. அதை அவங்களுக்கு செய்யணும். செய்தால் அந்த பெண் உடனே வாழ போயிடும். அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். சுக்கிரன் பலமானாலே அந்த உணர்வுகள் வந்துடும். சரி கணவனோடு போகலாம் அப்படிங்கிற ஒரு சாக்ரிஃபைஸ் மைண்ட் வந்துடும். அப்போ திரும்ப அவங்க கணவனோட வாழ்வாங்க. உங்கள் பெண் நல்லபடியாக வாழணும், கணவனோட வாழணும்னா பெற்றோர்கள் நீங்கள் தான் முயற்சி எடுக்கணும். அதை எடுத்து அதற்குரிய பரிகாரங்கள் பண்ணிங்கன்னா அந்த பெண் கணவனோட 100 வருஷத்துக்கு வாழும். அதனால் உங்கள் பெண்ணுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.